இண்டீசஸில் நெக்ஸ்ட்டு சம் இதுதான் லாஸ்ட்டு சம். இண்டீசஸில் இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ரேஷியோஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன் முடிச்சிட்டோம், வேரியேஷன் முடிச்சிட்டோம். இப்போ இண்டீசஸும் முடிக்க போகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஷோ தட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/x. இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 1/x மட்டும் என்ன வரும்னு நம்ம கம்ப்யூட் பண்ணிக்குவோம். 1/x அப்படின்னா 1/a ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை இதனுடைய காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். கீழே இந்த மாதிரி ரூட் வரும்போது, இந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்து ரூட் வரும்போது இதனுடைய காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். காஞ்சுகேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு டேர்ம் நார்மல் டேர்மும் ஒரு டேர்ம் ரூட் டேர்மும் வரையில் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே. இப்போ இது ப்ளஸ் கீழே வரும்போது, மேலே வரும்போது இல்லை, கீழே டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் நார்மலாகவும் ஒரு டேர்ம் ரூட் டேர்மாகவும் வந்து நடுவில் இரேஷனல் நம்பராக வந்து நடுவில் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதனுடைய காஞ்சுகேட் வந்து ப்ளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு. அதுக்கு மாற்றி எடுத்து மல்டிப்ளை பண்ணால் டிவைடும் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய வேல்யூ மாறாது. அப்போ மேலே வந்து ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கும். 1 இன்ட்டு ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. கீழே வந்து என்ன இருக்குன்னா ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் இருக்கும் இது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போடுவோம். ஏ வந்து ஏ தான், ஏ ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் பி, இது ஃபுல்லாகவே பி, இதனுடைய ஸ்கொயர். ஏன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வந்து என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ வந்து நமக்கு ஏ தான், ஆனால் பி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். அதனால் அது அப்படி வரும். மேலே அப்படி ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ ஸ்கொயர். இதை ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட்லேருந்து எடுத்துருவோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ ஸ்கொயர் மைனஸை உள்ள பெருக்குனா மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை மைனஸ் 1. மைனஸ் 1ங்கையில் மேலே சைன் மாறிடும். இது எப்படி எழுதலாம்? மைனஸ் ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இதுதான் 1/xோட வேல்யூ. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் 1/x வேணும். எல்ஹெச்எஸில் ஆர்ஹெச்எஸில் எக்ஸ் மைனஸ் 1/x வேணும். எக்ஸ் என்னது? ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப், இதுதான் எக்ஸு. மைனஸ் ஆஃப் 1/x என்ன? மைனஸ் ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது வந்து எக்ஸு, இது வந்து 1/x. அப்போ இதை ப்ளஸ் பண்ணால் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதாவது எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் மைனஸ் 1/xக்கு ஈக்குவல். அப்போ இதில் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி எக்ஸ் மைனஸ் 1/x என்ன கிடைக்கும்? 2aன்னு கிடைக்கும். அதாவது இது இப்படி எழுதிக்கலாம், 2a இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/xன்னு எழுதலாம். இதுலேருந்து ஏ என்னது? ஹாஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/x. அதான் கிடச்சிருக்கா? a is equal to half of x minus 1/x. 1/xஐ முதல்ல தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை x minus 1/xல கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணால் 2a கிடைக்கிது. நமக்கு வேண்டியது a is equal to half of x minus 1/x. hence proved. இதோட இண்டீசஸில் உள்ள எல்லா ப்ராப்ளமே முடிஞ்சிச்சு. எக்ஸாமுக்குள்ள எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிச்சு. எல்லா மாடலும் பார்த்தாச்சு.